சொத்து காசு பணத்துக்காக எந்த எல்லைக்கும் கேடு கெட்ட வேலையை பார்க்க துணிஞ்ச சக்திவேலுக்கு கூடிய சீக்கிரமே ராஜி தன்னோட அண்ணன் முத்துவேலோட மக கிடையாது, தன்னோட மக தான் அப்படிங்கிற உண்மையை முத்துவேல் வெளியில சொன்னா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். முத்துவேலுக்கு பூரணமா கியூர் ஆகி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு கதிர். அப்ப பார்த்து 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 நான் ஒரு பக்கம் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை கைத்தாங்களா பிடிக்க உடனே சிரிச்சுக்கிட்டே முத்துவேல் சொல்கிறாரு, அதான் நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேல்ல, இனி யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, நானே நல்லா நடப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி நடங்க அப்படின்னு பின்னாடி ஃபைலில் இருக்கிற பேக்கை தூக்கிக்கிட்டே வர்றாரு கதிர். உள்ளே வந்த உடனே முகத்தை திருப்பிக்கிற சக்திவேல், என்ன மாமனாரும் மருமகனும் ரகசிய உடன்படிக்கையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டீங்க போல அப்படின்னு ஏளனமாக பேசுகிறாரு. உடனே அப்பத்தாவோ கதிர் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே முத்துவேலை அப்படியே ஓடி வந்து வடிவு கண் கலங்க நிற்க, என்னங்க உங்கள் உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லை யார் சொன்னா வடிவு அப்படின்னு, இல்லைங்க என் மனசுக்கு என்னமோ உங்களுக்கு ஏதோ சரியில்லைங்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருந்துச்சு, அதனால தான் உங்களை பார்க்குற வரைக்கும் என் மனசே கேட்கலங்க அப்படின்னு வடிவும் கண்ணீரை விட்டு அழுகிறாங்க. அப்பா முத்துவேலு வாப்பா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் அழுகிறாங்க. உடனே மாறி வந்துட்டு சொல்கிறாங்க கதிர்கிட்ட, ஆமாம் கதிர் என்ன மாமாவோட உடம்புக்கு ஒன்றும் பெருசாக இல்லைல்ல, நல்லா தானே இருக்காரு அப்படின்னு கேட்க, சின்ன பிரச்சனை தான், ஒரு ஸ்டோன், அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கெல்லாம் எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சென்னை வரைக்கும் போக சொன்னாங்க, அதை போய் ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல், அண்ணே ஏண்ணே என்னையும் என் பிள்ளையும் பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா, ஏன் நாங்கள் 2 பேரும் சொல்லியிருந்தா கூட்டிகிட்டு போக மாட்டோமா, திடீர்னு என்ன மருமக மேலே பாசம் பொத்துக்கிட்டு ஓடுது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, டேய் சக்தி எப்போவுமே இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதடா, அவனே பாவம் ஹாஸ்பிட்டல் இருந்து அவ்வளவு தூரம் தாண்டி இப்போ தான் வீடு வந்து சேர்ந்துருக்கா, இதை விடுறா அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல் கையை அப்படியே அடிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து, ஆமாம் அப்படியெல்லாம் விட முடியாது, எப்பப்போ இவர் வீடு வந்து சேருவாருன்னு தான் நானே காத்துக்கிட்டு இருந்தேன், என்ன அண்ணா சொல்லுண்ணே, மகளுக்கும் மருமகனுக்கும் உன்னோட சொத்துல பங்கு கொடுத்துடலான்னு திரும்பவும் சேர்த்திக்கலான்னு ஏதாவது திட்டம் இருந்தால் சொல்லுங்க, நானும் என் பொண்டாட்டி பிள்ளையும் வெளியில் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பேசுகிறாரு. உடனே கதிர், என்ன பேசுறீங்க, அவர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பி வந்திருக்காரு, இப்போ போய் தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, கதிர் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போப்பா அப்படின்னு சொல்ல, உடனே என்ன நான் இங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறது தெரியுதா தெரியலையா, இவனை திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர சொல்கிறீங்க, அண்ணே எனக்கு புரிஞ்சு போச்சுண்ணே, என்னடா பார்த்துட்டு இருக்கிற, குமார் போய் பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு வா, ஏண்டி உனக்கு தனியாக சொல்லணுமா, போய் நீயும் உன்னோட சீலை துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு, இனிமேல் நாம பரதேசம் போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு சக்திவேல். உடனே முத்துவேல் அமைதியாக இருக்க, அப்பத்தாவும் நிறுத்துடா நிறுத்து, நான் உண்மையை சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்ரகாளி மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் செவப்பா இருக்கிறாங்க அப்பத்தா. உடனே முத்துவேலோ, ஆத்தா என்ன ஆத்தா நீயே கொஞ்சம் பொறுமை இல்லாமல் இப்படி பேசுகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாரு. வடிவும் அத்தை வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையை இறுகப்பட்டுறாங்க. அப்பத்தா சொல்கிறாங்க, இல்லைம்மா இல்லை, இதுக்கு மேலே இவன்கிட்ட நம்ம உண்மையை மறைச்சு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சும்மா என்னமோ சொத்து காசு பணத்துக்காக கோமதி பைய கதிர் உன் அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்கிறியே, அவ ராஜி உன்னோட புள்ள தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்படியே எல்லாருமே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. உடனே முத்துவேலும் அமைதியாக இருக்க, வெளியில் 2 எட்டு வச்ச கதிரும் என்னன்னு சொல்லி திரும்பி கேட்குறாரு. உடனே ஆமாப்பா கதிர் நீயும் தெரிஞ்சுட்டு போய்க்கோ, ஏன்னா உன் பொண்டாட்டி ராஜி அவங்க அம்மா அப்பா யாருங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாம், வடிவு நீ சொல்கிறியா இல்லை நானே சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ல, உடனே வடிவும் அத்தை இல்லை அத்தை சொல்ல வேண்டாம் அத்தை, அது தெரிஞ்சா தம்பி ரொம்ப வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை பார்க்க, அப்படியே சக்திவேல் எமோஷ்னல் ஆகி சென்டிமெண்ட்டாக கண் கலங்க, என்ன ஆத்தா சொல்கிற, ராஜி என்னோட பிள்ளையா, அப்போ குமார் அப்படின்னு கேட்க, குமாரும் உன்னோட பையன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்துவேலுக்கு குழந்தைகளே இல்லை, முத்துவேலுக்கும் வடிவுக்கும் ரொம்ப நாளாக குழந்தைங்களே இல்லை, எல்லா உண்மையும் நான் மறைக்கிறதா இல்லை, எல்லாத்தையும் சொல்லிடுறேன், டேய் குமார் பிறந்து 10 மாசத்துல மறுபடியும் உண்டானா மாறி அவள் வயிற்றில் வளர்ந்தவதா
ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கதை சொல்கிறாங்க. அதே சமயம் ஊரில் போகிறவங்க வரவங்க எல்லாருமே வடிவுக்கு குழந்தை இல்லை, உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க இவங்களுக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி வடிவை ஏசி காமிச்சாங்க. அதே சமயம் அங்கே ராஜி ஹாஸ்பிட்டலில் மாரிக்கு பிறந்ததுக்கு அப்புறமா உன் அப்பா, அதுதான் என் வீட்டுக்காரரு, ரொம்ப ஜோசியத்தில் நம்பிக்கை இருந்தவர். ராஜி உன்னோட புள்ள பிறந்த நேரத்தை வச்சு அப்பவே ஹாஸ்பிட்டல்லையே கணிச்சிட்டாரு. ராஜி உன் கூட சேர்ந்து வாழ்ந்தா உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி உங்கள் அப்பா கணிச்சதால உடனடியாக அந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அப்போது எனக்கு 2வது பிறந்த புள்ளதான் ராஜியா, அந்த குழந்தை சாகலியா அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல். ஆமாண்டா ஆமாம், நான் சத்தி அடிச்சு வேணாலும் சொல்கிறேன், என் பிள்ளைங்க நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லித்தா அப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதா போச்சு. அப்புறம் வடிவு சொன்னா, அத்தை இந்த குழந்தைய அநாத ஆசிரமத்தில் விட்டுறாதீங்க அத்தை, எனக்கு குழந்தை இல்லை, நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் 1 வருஷம் 2 வருஷம் வச்சு அதுக்கப்புறம் வளர்த்திக்கிறேன்னு சொல்லி உன் அண்ணன் முத்துவேல் கிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு பிரிஞ்சு போனாலே ஞாபகம் இருக்கா? போனவ 5 வருஷம் கழிச்சு தான் திரும்பி ராஜியை கூட்டிகிட்டு வந்தா. அப்போ உண்மையிலேயே மாசமா இல்லை, அவ சும்மா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் தான் அங்கே வளர்த்துனா. அந்த 5 வருஷமும் நம்ம யாருமே அவளை போய் பார்க்கல, ஞாபகம் இருக்கா இல்லையாடா அப்படின்னு கேட்க, அப்போ அண்ணி உண்மையிலேயே அண்ணன்கிட்ட சண்டை பிடிக்கலையா, அப்போ முழுகாமல் இருக்கா அங்கே இருக்கான்னு சொல்லி எல்லாருமே சொன்னப்ப உண்மையிலேயே ராஜியை தான் அங்கே எடுத்துகிட்டு போய் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களா, அப்போ எனக்காகத்தான் அப்படி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி அழுகிறாரு. உடனே வடிவும், தம்பி அழுகாதீங்க, எனக்கும் குழந்தை இல்லை, சரி உங்கள் ஜாதகத்திலையும் அப்படி இருக்கிறதால மாமா கண்டிப்பாக ஜாதகத்தை படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டதால எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் தம்பி ராஜியை என்னோட பிள்ளைன்னு சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க, கண்ணீரை தொடச்சிக்கிட்டே வடிவு. அதே சமயம் மாரியும், அக்கா ராஜி ஏன் பிள்ளையா, குமார் ராஜி உன்னோட சொந்த தங்கச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. உடனே இதுக்கு மேலே உனக்கு என்னடா வேணும்? அதுக்கப்புறம் 2வது உண்மையிலேயே வடிவு உண்டாயிருந்தா அப்போ கூட வேண்டா அத்தை, எனக்கு என் புள்ள பசங்களா குமாரும் ராஜியும் இருக்கும்போது எங்களுக்கு குழந்தை வேண்டான்னு சொல்லி அவ தான் களைச்சிட்டு வந்துட்டா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு உசுரா ராஜியை வளர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்ல, ஐயையோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு, சொத்துக்கு வேண்டி நான் ராஜி புருஷனை கதிரையே கொலை பண்ணுற அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருந்தேனே, ஏன்னா எப்படியாவது நீங்கள் உங்கள் புள்ள பாசத்தில் இந்த சொத்தில் பங்கு கொடுத்துருவீங்கன்னு சொல்லி அசிங்கமாக நினச்சி என்னை நீங்கள் காலில் போட்டிருக்கிற செருப்பை கழட்டி அடித்தா கூட நான் என்னோட புத்திக்கு கண்டிப்பாக அது ஒரு பாவமே பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுகிறாரு. உடனே கதிரும் எழுப்பி, இதை விடுங்க, இனிமேலாவது இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நானாகட்டும் இல்லை எங்கள் அப்பாவாகட்டும் உங்ககிட்ட வந்து 1 ரூபா பணம் கொடுன்னு சொல்லி உயிர் இருக்கிற வரைக்கும் கேட்க மாட்டோம். நிச்சயமா எங்களோட அம்மா கோமதியும் நிச்சயமா ராஜியும் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டா. அதனால் அதை பற்றி எல்லாம் worry பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு இவர் முத்துவேல் மாமாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, அவர் உடம்பு ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால் அதை நல்ல முறைக்கு பார்த்துக்க வேண்டியது தான் நம்ம கடமை அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல் கதிரை கட்டி அணைச்சு அழுகிறாரு. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலோ மாப்பிள்ளை அப்படின்னு, ஆமாம் நான் ராஜியை இப்போவே பார்க்கணும் அப்படின்னு மாரியும் சொல்ல, உடனே கதிர் சொல்கிறாரு, அவ இப்போ தான் சென்னையிலேருந்து கிளம்பி இருக்கா, வந்துடுவா நாளைக்கு காலையில், நீங்கள் பார்ப்பீங்களாமா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே நிற்கிற சுகன்யாவும், என்னென்னமோ மாதிரி கதையெல்லாம் போகுது, உண்மையிலேயே இவங்க சொல்கிறது உண்மையா இல்லை ஏதாவது அத்தை சும்மா கிரியேட் பண்ணி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, உடனே அப்பத்தா இன்னைக்கு தான் இத்தனை வருஷமாக என் மனசில் போட்டு அடக்கிக்கிட்டு இருந்த பாரத்தை வெளியில் சொன்ன உடனே நிம்மதியாக இருக்குடா முத்து, ஏன்னா எப்போ பார்த்தாலும் உன் கூட அவன் சொத்துக்கு வேண்டி தப்பாக கணக்கு போட்டு எவ்வளவு அசிங்கமாக நடந்துக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறாங்க. அதே சமயம் சக்திவேல் கதிகலங்கி நிற்க